ஏய் உனக்கு என்னடி வேலையை பாருடி, நான் எங்க வேணா நிப்பேன். நீ எல்லாம் ஜூல இருக்க வேண்டிய ஆள்றி, எப்படி இங்க வந்து பிறந்த? ஆமாண்டி போடி. சின்ன பொண்ணு கீழே உட்காரு. அப்பா போங்கப்பா, நீங்க எப்ப பார்த்தாலும் என்னட்டியே தான் வரீங்க. நான் நின்னா அவளுக்கு என்னவா? இல்லடா கண்ணு, கீழே விழுந்துருவில்ல, அதுக்கு தானே அக்கா சொல்றா, கீழே உட்காரு. ஹலோ, சொல்லுங்கண்ணா. அப்படிங்களா? சரி சரி. சரிங்கண்ணா, முடிச்சிடலாம் நாளைக்கு. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, பாருங்க. குட் நைட். அப்பப்பா காலை வேற வலிக்குதே. இந்த தோசை வேற சீக்கிரம் வேக மாட்டேங்குது. அது வெந்துருச்சுன்னா சீக்கிரம் ஆளுக்கு ரெண்டா சாப்பிட்டு படுக்கலாம். நம்மளால இந்த 4 பேர்த்துக்கே தோசை ஊற்ற முடியலையே. எப்படி இந்த பெரிய பெரிய குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. என்ன மக்களே, நீங்களும் என்ன மாதிரி தான் தோசை ஊற்றும் போது தனியாக நின்று புலம்புவீங்களா? என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை இருக்குதா? என்ன பண்ணுறது, பொம்பளைங்க நம்ம பிறந்தவங்க எல்லாம் இதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும். நீங்களும் என்ன மாதிரியே தனியாக நின்று புலம்பிட்டு இருக்கீங்களா? அப்போ என்ன மாதிரியே யாராவது புலம்புறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தோசை எல்லாம் ரெடி, போகலாம். ஏன் டீ பிங்கு ஒரு மாதிரியா இருக்கா, என்னாச்சு? அதுவாம்மா, அவ அப்படிதான். ஏய் உடக்கா மூஞ்சி, நீ ஏண்டி அம்மாட்ட பேசுற? அம்மா ஏன்ட்ட தாண்டி கேட்டுச்சு, நீ ஏண்டி பதில் சொல்ற? ஏய் பிங்கு, உனக்கு நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் அக்காவை வடக்கா வடக்கா கூப்பிடாதுன்னு. உனக்கு அவளை அக்கான்னு கூப்பிட பிடிக்கல, பிங்குன்னு கூப்பிடு. எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு அறிவே வராது. பிள்ளையும் மூஞ்சியும் பாருங்க. இதுதான் போய் ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வரையாடி? என்னை ஏமாத்திட்டுறீங்க. நீங்க என்ன தானே கேட்டீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கன்னு. அப்ப ஏன் அவ ஏன் பதில் சொல்றா? நான் தானே பதில் சொல்லணும். அவ அமைதியா இருக்க வேண்டியதானே. நீங்க ஏன் அவளை திட்ட மாட்டேன்றீங்க? எப்ப பார்த்தாலும் என்னவே திட்டுறீங்க நீங்களும் அப்பாவும். ஆமா ஆமா, இவளை திட்டுறாங்க எல்லாரும். சாப்பிட்றீ கம்மனு. ரிங்கு, அம்மாடி ரிங்கு, இங்க வாடி. போங்க, நான் வரமாட்டேன். வாடி தங்க பிள்ளை. ஏண்டி தங்க புள்ள, அக்காவை அப்படிதான் சொல்லக்கூடாதுல்லம்மா. அதனால தானே அம்மா உன்னை கண்டிச்சேன். அம்மா அப்படி சொல்லக்கூடாதா உன்னை? அம்மாவுக்கு சொல்றதுக்கு உரிமை இல்லையா என்ன? வா தங்க, வா போய் படுக்கலாம். நீங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்க அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன்றீங்க. அப்பாவும் என்னை திட்டுறாங்க. சரிடி தங்க, வாங்க. இனிமேல் நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், அப்பாவும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, சரியா? வாங்க போய் தூங்கலாம். நிஜமாலுமா? என்னை நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா இனிமேல்? சொல்ல மாட்டேன், வந்து படு தங்க. லவ் யூ மம்மி. சரிடி அக்கா, வந்து படு. வா தங்க, எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அம்மா பிங்கு, எந்திரிடா சீக்கிரம். போய் குளிச்சுட்டு வா. நீ குளிச்சுட்டுனா பாப்பா எந்திரிச்சு குளிப்பா. எந்திரிமா சீக்கிரம், எந்திரிங்க. இன்னொரு 1 மணி நேரத்தில் பஸ் வந்துருமா. எந்திரிடா சீக்கிரம். கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். எந்திரிடா பிங்கு, டைம் ஆயிடுச்சு. எந்திரி. சுடுதண்ணி வச்சிருக்கான் பாத்ரூம்ல, போய் குளிச்சுட்டா. இன்னைக்கு ஒரு நாள் இவ்ளோ போய் ஃபர்ஸ்ட் குளிக்க சொல்லுங்கம்மா. என்னமோ பண்ணி தொலைங்கடி 2 பேரும். போட்டி போட்டுட்டு படுத்துட்டு இருங்க. அப்புறம் பஸ் போயிடுச்சுன்னா அப்பாவை கொண்டு போய் விட சொல்லுங்க, மாமாவை கொண்டு போய் விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் பேசிக்க 2 பேத்தையும். ஏய் பிங்கு, எந்திரடி போய் குளிடி. சும்மா அப்படியே நடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பா. ஆமாண்டி, நான் நடிச்சிட்டு தான் இருக்கேன். அம்மா ஃபர்ஸ்ட் டைமே வந்து எழுப்பும்போது நான் எந்திரிச்சிட்டேன். போடி, அம்மா உன்னை தான் ஃபர்ஸ்ட்டு போய் குளிக்க சொல்லிச்சு. நீ உதச்சல்ல, அது தாண்டி நானும் உதச்சேன். குடி எருமை மாட. அடாடாடா, கடைக்குட்டி சிங்கமாக பிறக்கிறது என்ன ஒரு கொடுத்து வச்ச வாழ்க்கை. சரி சரி, நாமளும் போய் சீக்கிரம் குளிக்கலாம், கிளம்பலாம். என்ன இன்னைக்கு இவ்வளோ டயர்டாக இருக்கு? சரி போய் குளிப்போம், சரியாக போயிடும். மேகம் கருக்குது தக்குச்சு தக்குச்சு, மின்னல் சிரிக்குது தக்குச்சு தக்குச்சு, இதயம் பறக்குது தக்குச்சு தக்குச்சு. ஏ பிங்கு, வாடி வெளியே, லேட் ஆச்சு. ஏண்டி இருமை, எவ்வளோ நேரண்டி குளிப்பேன்? அப்படி தாண்டி குளிப்பேன். நான் உன்னை முன்னாடியே போய் குளிக்க சொன்னேன்டி. போய் தொலை அந்த பக்கம். உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம், என் கண்ணுறங்கா உன் மின்மகளில் ஏக்கங்கள் தீரும். ஏ கத்திரிக்கா, நான் வெளியே தாண்டி இருக்கேன், வா பேசிக்கிறேன் உன்னை.
வசீகராவா அம்மா கிட்ட போய் சொல்றேன். ஏய் கம்மனி இருடி பிங்கு, நீ தானே பாட்டு பாடின, நான் உன்னை தான் சொன்னேனா? நான் என்ன பாட்டு பாடுனா நீ எப்படி பாட்டு பாடுற? இருடி வா வெளிய வா அம்மா கிட்ட சொல்றேன். போச்சு, எனக்கு அம்மா கிட்ட முடிஞ்சா நாம இதை வேற போய் போட்டு கொடுப்பா.